கொஞ்சம் லைட்டாக வேணாம். பாட்டாளிகள், தொழில் முனைவோர், முதியோர், எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட, மாநில, மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளை, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளை, வார்டு கிளைக்கழகத்துடைய செயலாளர்களை, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை, கழகத்தின் முன்னோடிகளை, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, தொகுதி பார்வையாளர்கள், கழகத்துடைய பொறுப்பாளர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, தொலைக்காட்சி ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழினமே, இந்த இனத்திற்காக, இனிமை மிகு நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வீர முழக்கமிட்டு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே, நம் இனத்தினுடைய நிலத்தின் மொழியின் நலத்தை கெடுக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர உடன்பிறப்புகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க எண்ணி பாருங்க. 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முந்தைய ஆட்சியாளர்களால் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. உட்காருங்க.